தமிழக வெற்றி கழக தலைவர் விசாரணைக்காக இப்போ சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிட்டு இருக்கிறாரு. அவர் விசாரணையை எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தாலுமே கூட சில நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் கிட்ட விசாரணை நடைபெற்றது. அப்போ வரைக்கும் விஜய் கிட்ட விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிபிஐக்கு இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில சரியான பதில்கள் கிடைக்கல, விஜயை நம்மளுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் பாஜக கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டதால இந்த விசாரணை அமைப்புகள் போன்ற விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க பாஜக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிபிஐ விசாரணையை கேட்டதே தமிழக வெற்றி கழகம்தான். விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டிய கடமை தாவேகாவுக்கு இருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியோடு இன்றைக்கு தலைவர் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார்கள். பிஜேபிக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குமானால் அவர்களை பொறுத்தவரையில் அது நியாயமானது. ஆனால் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையில், புதிய பாதையில் எங்கள் தலைவர் பயணிக்கிறார். அந்த நோக்கத்திற்கு ஊனம் ஏற்படுகிற வகையில் எதுவும் நடக்காமல் பார்த்துக் கொள்வார் எங்கள் தலைவர். ஆகவே பிஜேபி கட்சி அழுத்தம் கொடுக்கிறது என்பதை நான் நம்பவில்லை. என்ன காரணம் என்றால், சிபிஐ விசாரணை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய கண்காணிப்பில் நடக்கும் என்று சொன்னதற்கு பிறகு அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. கடமையை செய்வதற்கு தலைவர் டெல்லி போயிருக்கிறார். எல்லா தடைகளையும் தாண்டித்தான் இதுவரைக்கும் பல படங்கள் வந்திருக்கிறது. இந்த தடையையும் தாண்டுவார். தடைக்கற்கள் எங்கள் தளபதிக்கு படிக்கற்கள் என்பதை பதிவு செய்கிறேன். சார், ஒரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்துடைய சென்சார் விஷயங்கள்னால படம் ரிலீஸ் வந்து தள்ளி போகுது. இதனால படத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல தொழில்கள், நம்பி இருக்கக்கூடிய பல நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அரசாங்கத்துக்கான வருமானம் கூட இதனால ஒரு சில விஷயங்கள் தடைபட்டிருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சிபிஐ என்கொயரி. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் வருது. இன்னும் கொஞ்ச நாள சட்டமன்ற தேர்தல் வருது. இதெல்லாமே வந்து விஜய பொலிட்டிக்கலாவும் சரி, சில விஷயங்களாவும் சரி, மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும், அவரை கொஞ்சம் சைட்லைன் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எதிர்கட்சிகள்ல இருந்து குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. இது தமிழக வெற்றி கழகம் எப்படி எதிர்கொள்ள போகுது? மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் விடிவு கிடைக்கும். எங்கள் தளபதி விஜயை குடைந்தால் தாவேகாவுக்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயமா இது நீங்க சொல்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது, இந்த விசாரணையை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இப்போ விஜய் இருக்கிற போது அவருடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அவர் எப்படி இந்த விசாரணை எதிர்கொள்வாரு? எத்தனை நாட்கள் போகும் அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல, எவ்வளவு மணி நேரங்கள் போகும் அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இதற்கான பிளானிங் எப்படி இருந்திருக்கு? அது இன்னைக்கு தலைவர் போயிட்டு வந்த பிறகுதான் சொல்ல முடியாது என்னன்னு. எதையும் எதிர்கொள்வாரு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார் அண்ணா. இதையும் தாங்குகிற இதயம் எங்கள் தளபதி விஜய்க்கு இருக்கிறது. நிச்சயமா இப்ப இதுல அரசியல் இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அரசியல் இருந்தாலும், ஏன்னா பல படங்களுக்கு இப்படி பல தடைகள் வந்திருக்கிறது. சர்க்கார் படம் வந்த பொழுதும் அந்த தடை வந்தது. அப்போ இருந்த சூழல் வேற, இப்ப இருக்கிற சூழல் வேற இல்ல. அப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒண்ணு இல்ல, இப்போ இருக்கு, களத்துல இருக்கிறாங்க, எலெக்ஷனை சந்திக்க போறாங்க. தளபதி பேசும் பொழுது ஒன்றே தெளிவாக சொன்னார். முதலமைச்சராக நான் வந்ததற்கு பிறகு நடிக்க மாட்டேன்னார். இப்பொழுது அவர் நடிக்கிறார்னு சொல்றீங்கல்ல, சொல்றாங்கல்ல, நான் முதலமைச்சராக வந்தால் நடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதனால தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல், ஒரு புதிய அணுகுமுறை, புதிய பார்வை,
தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு அறிமுகம் செய்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கென்று அறிவித்து ஒரு எல்லா கட்சிக்குள்ளேயும் ஒரு அதிர்வை உருவாக்கி ஆச்சரியங்களை நிகழ்த்துகிற தலைவர் இதையெல்லாம் எளிதில் கடந்து வருவார் என்பதை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து சென்சார் விஷயத்திலும் சரி, சிபிஐ விஷயத்திலும் சரி, பாஜகவுடைய மத்திய அரசுடைய அழுத்தம் இருக்காதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா தமிழக முதலமைச்சர் வந்து இடியா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், இல்ல ஏன் சென்சார் போர்டு கூட இப்போ விசாரணை அமைப்புகளை தன்னுடைய கைப்பாவையா வச்சுட்டு சில விஷயங்களை கட்டுப்படுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை தமிழக முதலமைச்சர் முன் வச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் இதை மனப்பூர்வமாக சொன்னால் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி திரு நாஞ்சில் சம்பத். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.